Hello friends, welcome back to our two videos. So இப்போ XDA வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android Custom Rom List வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android Custom Rom வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு நம்மளே செக் பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் மொபைல் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பண்ணது எப்படி வந்து நம்ம பார்க்குறது. ஸோ நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android Custom Rom வந்து அவைலபிளாக இருக்கா. ஸோ அது லேட்டஸ்ட்டாக என்ன ஓஎஸ் வந்து இருக்குது, ஏர் ஓஎஸா, ஏஷியன் ஓஎஸா, எவல்யூஷன் எக்ஸா, இல்லை பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை மீயா, ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போய் கஸ்டமர் ரூம் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா யார் இந்த XDA. ஸோ XDA என்ன? ஸோ XDA வந்து பார்த்தா ஒரு பெரிய ஃபாரம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரம்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லாமே கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கஸ்டம் ரோம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பண்ண கர்னல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸ், ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் ஆப்ஸு, ஸோ பிளாக் எல்லாமே இருக்கும். அந்த XDA வந்து பார்த்தா ஒரு பெரிய வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட் நமக்கு ஆண்ட்ராய்ட் பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து போன கஸ்டம் ரோம் இருக்கா அப்படின்னு நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டெவலப்பர் எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒன்று இணைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XDA அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்டம் ரோம் சேஃபாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எங்கிட்ட என்ன பதில்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம இந்த கஸ்டம் ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் யூஸ் பண்ணல வந்து நான் பெரிய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ கஸ்டம் ரோம் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் தான். நம்ம சேஃபாக யூஸ் பண்ணால் சேஃப் இல்லாமல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சேஃப் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ரூட்லாம் பண்ணிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். அந்த ரிஸ்க் நம்ம வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதா, நீ நார்மலாக வந்து மொபைல் கஸ்டமைஸ் பண்ணுறேன் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் பரவாயில்ல, இல்லை வந்து நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் அப்படிலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ரிஸ்க்காக போகும். ஸோ கஸ்டம் ரோம் வந்து சேஃப் இல்லையா, ரிஸ்க் இல்லையான்னு சொல்லி கேட்டால் நம்ம தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அது ரிஸ்க் இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கஸ்டம் ரோமில் வந்து பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கஸ்டம் ரோம் வந்து பேங்கிங் ஆப்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கஸ்டம் ரோம் வந்து எப்படி உங்கள் ஃபோன் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான்னு கேட்டால் 100% அஃபிஷியலே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல். ஸோ நம்மள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ரோம் வந்து டெவலப் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நார்மலாக வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டம் ரோம்னா, ஸோ இது வந்து ஒரு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டம் ரோம் தான். ஸோ இந்த ரோம் என்ன பண்ணணும் வந்து டேரெக்டாக பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த என்ன ரோமோ பிக்சல் 6 இல்லை பிக்சல் 5 அதுலேருந்து எடுத்துட்டு அதை இந்த Redmi K20 நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ Redmi K20 ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கோடிங்லாம் சேஞ்ச் பண்ணி இது ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்போ ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சில ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதான் வந்து பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மள மாதிரி டெவலப்பர் தான் வந்து அதே மாதிரி உங்கள் ஃபோன் ரெடி பண்ணியிருப்பாரு. டேரெக்டாக அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் பிக்சல் 5 பிக்சல் 6 எடுத்துட்டு உங்கள் ஃபோன் Realme 6 ப்ரோவா, Realme 5 ப்ரோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒரு மாடல், ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து அந்த போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உங்கள் ஃபோனுக்கு வந்து அந்த கஸ்டம் ரோம் வந்து அவைலபிளாக பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு வந்து XDA வந்துட்டு எல்லா லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ XDA என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு பிளாக் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து கஸ்டம் ரோம் அவைலபிளாக இருக்கா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மாடல் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து போகணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அது மூலமாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் கஸ்டம் ரோம் லிஸ்ட் ரெடி அன்அஃபிஷியல் அப்டேட் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணால் வந்து லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் வித் ஆண்ட்ராய்ட் கஸ்டம் அப்படின்னு இருக்கு. ASUS, எசென்ஷியல், கூகுள், HTC, Lenovo, LG, Motorola, Nokia, OnePlus, Raspberry Pi, அதுக்கப்புறம் இந்த Razer, Realme, Samsung எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் நான் Redmi போகிறேன், Xiaomi போகிறேன். ஷியோமியில் வந்து நம்மளோட மாடல் வந்துட்டு Redmi K20. ஸோ ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து MI 90 வந்துருக்கு. போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20, Xiaomi Mi 90 ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் தீம்ஸு, ஆப்ஸு, மோட்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைடு இன்டர்லேஷன், அதுக்கப்புறம் நமக்கு மேலே கொடுத்துருப்பாங்க Redmi K20, Xiaomi Mi 90 ரோம்ஸ், கர்னல்ஸ் அண்ட் ரெக்கவரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் 11 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரோம் 12 வந்து ASP ஒரு அஃபிஷியல் ரோம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஓஎஸ் வெர்ஷன் 6.2 வந்து ஆண்ட்ராய்ட் அவைலபிளாக இருக்குது. நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. எவல்யூஷன் எக்ஸ் இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ஓஎஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஒன்ஸ் கிளிக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் மெத்தட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் வந்துருக்கு. டவுன்லோட்ஸில் வந்து டவுன்லோட் ரோம் ஹியர் ஃபார் யுவர் டிவைஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து sourceforge.net அங்கே போய்ட்டு நமக்கு வந்து என்ன வெர்ஷன் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து ஏஷியன் ஓஎஸ் 6.2 ஒருத்தர் கொடுத்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வேறு ஏதாவது ஃபோனை டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்சங் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி A10. சாம்சங்லாம் வந்து கஸ்டம் ரோம் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சோம். பட் அதுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி A10க்கு வந்துட்டு ஆண்ட்ராய்ட் கஸ்டம் ரோம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செக் பண்ணிடலாம். நமக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி A10 ரோம்.
ஓகே, எனக்கு நிஜமாலுமே வந்து இப்போ சாம்சங் வந்து ஒரு மாடலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. சீட்ராய்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஓஎஸ் இருக்குது, கர்வஸ் ஓஎஸ் இருக்குது. கர்வஸ் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 10 தான். ஆனால் நமக்கு வந்து சீட்ராய்டு வந்து இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நமக்கு இந்த இடத்துல வந்து சாம்சங் கேலக்ஸி A12 கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 12. ஓகே, நமக்கு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சாம்சங் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கைஸ், நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், எல்லாம் லைன் பை லைன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, உங்கள் ரெட்மி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் பூட்லோட வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ பூட்லோட வந்து அன்லாக் பண்ணும்போது நமக்கு எல்லா ஃபைல் டெலிட் ஆயிரும். பூட்லோட அன்லாக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து ஏதாவது ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து TWRP இல்லை ஆரஞ்ச் பாக்ஸ். ஸோ ஆரஞ்ச் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஜஸ்ட் ஃப்ளாஷ் பண்ணால் மட்டும் போதும். நமக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வந்து சுவிட்ச் ஆகிடலாம். ஸோ ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். பட் உங்களுக்கு வந்து கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணால் நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்பி வந்து உங்கள் கஸ்டமர் வந்து எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்காது, எப்போ வேணால் போகும். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸில் எப்பவுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து சொல்லவே முடியாது, நமக்கு எப்போ வேணால் என்ன வேணா ஆகலாம். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை பண்ணுறா பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பிரிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரிக் ஆச்சுன்னா நமக்கு வந்து மாடி ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ அந்த டைம் கேப்பில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, கால் வராதா, மெசேஜ் வராதா, இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இல்லைனா வந்து பண்ணி கஸ்டமர் வந்து எனிவேர் எனி டைம் வந்து யூஸ் பண்ணலாம். கஸ்டமரை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கஸ்டமரோட அட்வான்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கஸ்டமரை பற்றி பேசிக்ஸ், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற கஸ்டமரும் என்ன சொல்லி எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு கஸ்டமரும் டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து யூடியூப்பில் செக் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பில் வந்து ஏகப்பட்ட வீடியோ வந்து இருக்குது. உங்கள் மாடல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து போட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் தான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.